இந்த உலகத்துல நம்மால நம்பவே முடியாத மர்மமான மற்றும் ஆபத்தான பல காடுகள் இருக்கு. அந்த மாதிரியான ஆபத்தான மற்றும் மர்மங்கள் நிறைந்த காடுகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. காங்கோ ரெயின் ஃபாரஸ்ட். ஆப்பிரிக்கால இருக்கிற இந்த காங்கோ மலைக்காடுகள் உலகின் 2வது மிகப்பெரிய மலைக்காடுகள். இந்த காட்டை சுத்தி வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இத பேயோட வீடுன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. 55 லட்சம் சதுர கிலோமீட்டர்களுக்கு பரந்து விரிந்த இந்த காடு மரங்களின் அடர்த்தி காரணமா பகல்ல கூட வெளிச்சம் குறைவா இருட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரே மாதிரியான மரங்கள் புற்கள்னு எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறதால இந்த காட்டுல தொலைஞ்சி போறது ரொம்ப சுலபம். இரவு நேரம்னா நிலைமை இன்னமும் மோசமா இருக்கும். இதை தவிர மலை பிரதேச கொரில்லாக்கள், சிறுத்தைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள்னு மனிதனை எளிதா கொள்ளக்கூடிய பல ஆபத்தான காட்டு விலங்குகள் இந்த காட்டுல இருக்கு. ஆனா இந்த காட்டை சுத்தி வாழ்ற பழங்குடி மக்கள் சொல்ற கதைகள் நம்மளை இன்னும் பயப்பட வைக்குது. இவங்க இந்த காட்டுல மொகேலி இம்பேபேன்னு சொல்லப்படுற ஒரு மர்ம உயிரினம் வாழ்றதா நம்புறாங்க. இந்த காடுகள்ல இருக்கிற ஆறுகள்லாம் மறைஞ்சி வாழ்ற இந்த மர்ம உயிரினம் ரொம்ப பெருசா நீளமான கழுத்து மற்றும் வாலோட பெரிய பல்லி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. 1980 காலகட்டங்கள்ல வாழ்ந்த பலர் இந்த மர்ம உயிரினத்தை பார்த்ததா சொல்றாங்க. 2011ல காட்டின் உட்பகுதியில இருந்த குகை ஒண்ணுல இந்த விலங்கோட அடையாளங்கள் மாதிரியான குகை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு கூட இத பத்தி தெரிஞ்சிருக்கிறது தெளிவா தெரியுது. ஆனாலும் இன்ன வரைக்கும் இந்த மர்ம உயிரினம் எந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்ணிலையும் சிக்காம மர்மமாவே இருக்கு. ஆகிகஹாரா ஃபாரஸ்ட். ஜப்பானின் மிகப்பெரிய எரிமலையான மவுண்ட் ஃபூஜின் அடிவாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காடு தான் ஆகிகஹாரா ஃபாரஸ்ட். தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற பலரும் அதை இந்த காட்டுல பண்றதால இத சூசைட் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. காங்கோ மலைக்காடு மாதிரியே ரொம்ப அடர்த்தியா இருக்கிற இந்த காட்டுலயும் வழி தப்பி போறது ரொம்ப சுலபம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஃபூஜி எரிமலை வெடிச்சு அதனால வெளியே வந்த எரிமலை குழம்பு மேல தான் இந்த காடு அமைந்திருக்கு. இதனால காட்டோட தரையில அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இதன் காரணமா திசை காட்டும் கருவிகள் இந்த காட்டுல சரியா வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் அதிகமான மக்கள் இந்த காட்டுக்குள்ள இறந்து போறதால குறிப்பிட்ட நாள் இடைவெளியில காட்டுக்குள்ள ஆட்களை தேடி போக ஜப்பான் அரசு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. இது தவிர இங்க கெட்ட ஆவிகள் அதிகமா இருக்கிறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த காட்டுக்கு வந்து உயிரிழந்தவங்களுடைய ஆத்மாக்கள் அங்கேயே சுத்துறதாவும் அந்த ஆத்மாக்கள் இந்த காட்டுக்குள்ள போறவங்களை மரணத்தை நோக்கி இழுக்கிறதாவும் நம்புறாங்க. ஜப்பான் அரசு இந்த காட்டுக்குள்ள போறவங்களை தடுக்கிறதுக்காகவே மனித உயிர் விலை மதிக்க முடியாதது. உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சு பாருங்க. தனியா காட்டுக்குள்ள போகாதீங்கன்னு பல எச்சரிக்கை பலகைகளை காட்டை சுத்தி பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. டைகா ஃபாரஸ்ட். சைபீரியன் டைகா ஃபாரஸ்ட் உலகின் அதிக பரப்பளவு கொண்ட ஒரு காடு. இது ஆசிய கண்டத்தில் ரஷ்யா மற்றும் வட அமெரிக்க கண்டத்தில் கனடா, அலாஸ்கான்னு நல்லா பறந்து விரிஞ்சி இருக்கிற பைன் மரக்காடு. வட அரைகோளத்தின் வடக்கு பகுதியில இருக்கிறதால குளிர்காலங்கள்ல இந்த காட்டின் வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான புலி இனமான சைபீரியன் புலிகள் இந்த டைகா காட்டுல தான் அதிகமா வாழுது. 1959ல நடந்த ஒரு சம்பவம் இந்த காட்டுக்கு மர்மங்கள் நிறைந்த காடு ஒரு பேர் கிடைக்க காரணமா இருந்தது. 9 இளம் ஹைக்கர்ஸ் கொண்ட ஒரு குழு இந்த காட்டுக்குள்ள சாகச பயணம் போயிருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி வர வேண்டிய நாள் தாண்டி 3 வாரங்கள் வரைக்கும் ஆகியும் அவங்க திரும்பி வரல. அதனால அவங்கள தேடி மீட்பு குழு ஒண்ணு உள்ள போயிருக்காங்க. அங்க அவங்க டென்ட் போட்டு தங்கியிருந்த பகுதியில 9 பேரும் சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க போட்டிருந்த டென்ட் எல்லாம் டென்ட்டுக்கு உள்ள இருந்தே கிழிக்கப்பட்டிருக்கு. 9 பேர்ல சிலர் உடல்ல எந்த உடையும் இல்லாத நிலையில இருந்திருக்காங்க. அவங்க உடல்ல பல காயங்கள் ரேடியேஷனோட தாக்கமும் இருந்திருக்கு. ஆனாலும் வெளியில இருந்து ஆட்கள் வந்து தாக்குனதுக்கான எந்த ஒரு தடயமும் அங்க கிடைக்கல. டென்ட்ல தங்கி இருந்தவங்க திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் தாக்கி இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. ஆனாலும் இந்த சம்பவத்துக்கான உண்மையான காரணம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட். ஜெர்மனியில இருக்கிற இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பகல்ல கூட சூரிய வெளிச்சம் இல்லாம ரொம்ப இருட்டா இருக்குங்கிறதால தான் இதுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னு பேர் வந்திருக்கு. ஐரோப்பாவின் சில பழமையான மரபு கதைகள்ல இந்த காடு அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பகுதியில வாழ்ற மக்கள் சூனியக்காரிகள் இந்த காட்டு பகுதியில அதிக எண்ணிக்கைகள்ல வாழ்ந்ததா நம்புறாங்க. சூனியக்காரிகள் அதிகமா கொலை செய்யப்பட்ட காலகட்டத்துல இந்த காட்டு பகுதியில பல சூனியக்காரிகள் கொல்லப்பட்டதாகவும் அவங்க ஆன்மாக்கள் இந்த காட்டுக்குள்ளேயே சுத்துறதாவும் நம்புறாங்க.
ஆப்பிரிக்க கண்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற தீவு நாடான மடகாஸ்கர்ல இருக்கிற காடு தான் மடகாஸ்கர் ஃபாரஸ்ட். மடகாஸ்கர் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கால இருந்து தனியா பிரிஞ்சதால இங்க இருக்கிற பல விலங்குகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து ரொம்ப வினோதமா மாறி இருக்கு. இங்க இருக்கிற பல விலங்குகளை பூமியின் வேற எந்த பகுதியிலையும் பார்க்க முடியாது. இந்த தீவுல பல ஆபத்தான வேட்டை விலங்குகளும் முட்கள் நிறைந்த தாவரங்களும் இருக்கு. ஆனா இந்த காட்டை மர்மமா மாத்துறது இந்த காட்டை பத்தி சொல்லப்படுற கதைகள் தான். இந்த காடுகளை சுத்தி வாழ்ற மக்கள் மாமிசம் உண்ணும் ஒரு மரத்தை பத்தின கதைகளை சொல்றாங்க. ரொம்ப பெருசா இருக்கிற இந்த மரம் மனிதர்களை கூட சாப்பிடும்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட கிளைகள் ஒருத்தரை தொட்டா அது அவங்க மேல படர்ந்து அவங்களை அப்படியே தரைக்குள்ள இழுத்துக்கும்னு நம்பப்படுது. இது தவிர இந்த மடகாஸ்கர் காடுகள்ல ஏன்னு சொல்லப்படுற குரங்கு ஒண்ணு வாழுது. இந்த குரங்கு தன்னோட விரல்களை யார பார்த்தாவது நீட்டினா அந்த நபர் இறந்து போயிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மூட நம்பிக்கை காரணமா பெரும்பாலான குரங்குகள் கொல்லப்பட்டு இப்போ அழிவின் விளிம்பில இருக்கு. இந்த குரங்குகள் மட்டும் இல்லாம 80% மடகாஸ்கர் காடே மனிதர்களால அழிக்கப்பட்டிருக்கு. போர்னியோ ஐலாண்ட் ஃபாரஸ்ட் உலகின் 3வது மிகப்பெரிய தீவான போர்னியோ தீவுல இருக்கிற ஒரு பழமையான காடு தான் போர்னியோ தீவு மலைக்காடு. உலகின் மற்ற பகுதிகளில் இல்லாத பல தனித்துவமான உயிரினங்கள் இந்த தீவுல இருக்கு. உலகின் மிகப்பெரிய பூவான ரஃப்லேசியா இந்த தீவுல தான் அதிகமா காணப்படுது. இந்த தீவுல ஒராங்குட்டான் குரங்குகள் அதிகமா வாழுது. அது தவிர ஆபத்தான உப்பு நீர் முதலைகளும் இங்க அதிகமா இருக்கு. உலகின் மிகப்பெரிய ரெப்டைல்களான இந்த முதலைகள் 20 அடி நீளம் வரைக்கும் வளரும். இந்த தீவு முழுக்க ஆயிரக்கணக்கான குகைகள் இருக்கு. இதுல சில குகைகள் ஒரு விமானத்தையே உள்ள அடக்குற அளவுக்கு பெருசா இருக்கு. இந்த குகைகள்ல லட்சக்கணக்கான வவ்வால்கள் வாழுது. இதுல பெரும்பாலான குகைகள் மனித கால் தடமே படாம தான் இருக்கு. இந்த குகைகள்ல மனித அறிவுக்கு எட்டாத பல மர்மமான விஷயங்கள் இருக்கலாம்னு பலரும் நம்புறாங்க. மிடில் ஆப்பிரிக்கா மட்டி ஃபாரஸ்ட் மத்திய ஆப்பிரிக்காவின் காங்கோ பேசினின் ஒரு பகுதியான இந்த சதுப்பு நில காடுகள் ரொம்ப ஆபத்தான காடுகளா கருதப்படுது. நீர் நிறைந்து சேரும் சகதியுமா இருக்கிற இந்த காட்டோட தரைப்பகுதியில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மரணத்தை தரக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது. இந்த சகதியில கால் சிக்கினா உயிரோட வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு நாம வெளியே வர முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த சேறு நம்மள உள்ள இழுக்கும். இதனாலேயே ஆண்டுதோறும் பலர் இங்க உயிரிழக்கிறாங்க. இந்த சேற்று காட்டுல கோலியாத் ஃப்ராக்னு சொல்லப்படுற ஒரு ராட்சத தவளை அதிகமா வாழுது. ஆபத்தான நைல் முதலைகளும் இங்க அதிகமா வாழுது. இதையெல்லாம் தாண்டி இந்த காட்டை பத்தின சில கதைகளும் இருக்கு. பழங்குடி மக்கள் மர்மங்கள் நிறைந்த ஒரு பெரிய பாம்பை பத்தின கதைகளை சொல்றாங்க. அத அவங்க காட்டோட பேய்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற கதைகள் படி இந்த பாம்பு 50 அடிக்கும் அதிகமான நீளம் கொண்டது. இந்த பாம்பால ஒரு வளர்ந்த மனிதனை கூட முழுசா விழுங்க முடியும்னு சொல்றாங்க. பலர் இத பார்த்ததாவும் சொல்லிக்கிறாங்க. நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஒரு பகுதி தான் இந்த நார்த் சென்டினல் தீவு. இந்த தீவுக்கு மனிதர்கள் போகிறதுக்கு இந்திய அரசு தடை விதிச்சிருக்கு. தடையை மீறி இந்த தீவுக்கு போறவங்க உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. இதுக்கு அந்த தீவுல வாழ்ற பழங்குடி மக்கள் தான் காரணம். இவங்களை சென்டினலீஸ்னு சொல்றாங்க. இந்த பழங்குடி மக்கள் இன்னமும் கற்கால வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாகரிக மனிதர்களோட அவங்க தொடர்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணதும் இல்ல. அவங்களுக்கு நாகரிக உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. வெளியுலக மனிதர்களை அவங்க தங்களோட தீவுக்குள்ள அனுமதிக்கிறதும் கிடையாது. மீறி போறவங்களை அவங்க கொல்லவும் தயங்குறது கிடையாது. 1991ல இந்திய அரசு அவங்களோட பழகிறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்களுக்கு தேங்காய் மாதிரியான பொருட்களை கொடுத்து நெருங்க முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அவங்கள தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதன் காரணமா அரசு தன்னோட முயற்சிகளை கைவிட்டு அவங்கள அப்படியே தனியாவே விட்டுருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் இவங்க அந்த தீவுல 60,000 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. காடுகள் பத்தின இந்த மர்மங்கள் எல்லாம் உண்மையா இல்ல ஃபேக்கான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.